ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு இப்போ ஒரு கட்சி ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ யாரோட கட்சி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும், ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு எம்ஜிஆர் அதிமுக அப்படின்னு புதிய கட்சி தொடங்கியிருக்க பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தளபதிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. 1977 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். அவரை மாதிரி 3 எழுத்து கொண்ட விஜய் அவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நிச்சயம் ஆட்சிக்கு வருவார். ஊழல் அற்ற ஆட்சியை கொடுப்பதாக விஜய் சொல்கிறாரு. ஸோ அதனாலேயே நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் சொல்லியிருக்காரு. தமிழக அரசியலில் நீண்ட காலம் அனுபவம் கொண்ட மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பண்ருட்டி ராமச்சந்திரன் புது கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சியோட பேரு எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த கட்சி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. கட்சி உறுப்பினர்கள் அவர்கள் விருப்பப்படி வேற கட்சி கூட கூட்டணி வச்சு செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஸோ கட்சியோட அதிகாரப்பூர்வ தொடக்க விழா இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் நடந்திருக்கு. பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் காலத்தில் அதிமுக அமைச்சராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் திமுக, பாமக, தேமுதிக அப்படின்னுட்டு நிறைய கட்சிகளில் மாறி இருக்காரு. இப்போ சமீப காலமாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. ஆனால் இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓபிஎஸோட அத்தியாயம் முடிஞ்சு போச்சு, அவரை நம்பி வாழ்நாள வீணடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அவரோட கட்சி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாதுன்னு தெரிஞ்சு தாவேக்காக்கு ஆதரவு அளிப்பதாக வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் தாவேக்காக்கு தான் போட்டின்னும், தாவேக்காக்கு நாளுக்கு நாள் மக்கள் செல்வாக்கு அதிகரிச்சுட்டே இருக்குன்னு ராமச்சந்திரன் பேட்டியில் சொல்லியிருக்காரு.